ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்திய அணி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கட்டாயம் மெல்போர்னில் நடக்கிற 4வது டெஸ்ட் போட்டியை நாங்கள் தான் வெல்வோம். அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி வீரர்களுக்கு நாங்கள் கரெக்டான ஒரு பிளான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக அதை எக்ஸிக்யூட் பண்ணி இந்திய அணியை நாங்கள் வெற்றி பெற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடக்க போகிற 4வது டெஸ்ட் போட்டி குறித்து பத்திரிகையாளர் சந்திப்பில் ஆஸ்திரேலிய அணி நட்சத்திர வீரர் டிராவஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு. அவர் என்ன பேசினார், எது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, டிராவஸ் ஹெட் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் நாங்கள் இந்திய அணிக்கு ஆப்போசிட்டாக ஒரு நல்ல பிளானோட இருக்கோம். அந்த பிளான் நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட இப்போது வேலை. கண்டிப்பாக அதை நாங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி இந்த 4வது டெஸ்ட் போட்டி வெற்றி பெற்றது இல்லாமல் தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் விராட் கோலி இந்த மாதிரி ஃபார்ம் அவுட்டாக இருக்குது எங்களுக்கு நல்லது தான். கண்டிப்பாக விராட் கோலி ஃபார்முக்கு வந்தார்னா அவரோட பேட்டிங் ரொம்ப அபாரமாக இருக்கும். நான் நிறைய மேட்ச் பார்த்துருக்கோம். அதனால் அவர் ஃபார்ம் அவுட்டாக இருக்குது எங்கள் அணிக்கு கூடுதல் பலம் தான். அது மட்டும் இல்லாமல் பிசிசிஐ என்ன ரூல்ஸ் எடுக்குதோ அதுதான் ஐசிசிஐ ரூல்ஸ் எடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, பிசிசிஐ தலைவராக இருந்தவர் இப்போ ஐசிசிக்கு தலைவராக போயிருக்காரு. அதனால் இந்தியன் கிரிக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராவஸ் ஹெட் பேசியிருக்காப்புல. எஸ், அவர் லாஸ்ட்டாக சொன்னார் பாருங்கள், இந்தியன் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். எஸ், இந்தியன் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. பண ரீதியாலும் சரி, மக்கள் ரீதியாலும் சரி, நிறைய ரசிகர் கொண்ட ஒரு நாடுனா கிரிக்கெட்டில் அது இந்தியா தான். அதனால் கண்டிப்பாக இந்திய அணி ஒரு ஸ்ட்ராங்கான கிரிக்கெட் அணி தான். பட் மேட்ச்சில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஓகே, எல்லாம் ஆஸ்திரேலியா கண்டிஷன். ஒரு 6 வருஷமாக நல்ல ரெக்கார்டு இருக்குது ஆஸ்திரேலியா அணிக்கு ஆப்போசிட்டாக டெஸ்ட்டில். ஓகே, எல்லாம் ஓகே தான். பட் இந்த தொடரை விடக்கூடாது, ஜெயிக்கணும், அதுதான் இருக்கிற ஒரே ஆசை. பார்க்கலாம் இந்திய அணி எந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நாளைக்கு கிறிஸ்மஸ்ஸு, கண்டிப்பாக நாளைக்கு எல்லா பிளேயரும் பிஸியாக இருப்பாங்க. 26ஆம் தேதி அந்த சைடு பொது விடுமுறை தான் ஆஸ்திரேலியாவில். கண்டிப்பாக அந்த மெல்பர்ன் கிரவுண்டில் இந்தியா ஆஸ்திரேலியா மேட்ச்னால் நிறைய ரசிகர்கள் ஏன்னா கவாஜா கூட சொல்லியிருக்காரு, இந்தியாவுக்கு நிறைய ரசிகர்கள் மெல்போர்னில் இருக்காங்க. கண்டிப்பாக எங்களோட அவங்களுக்கு நிறைய அதிகமாக இது சொல்லுவாங்க, ரசிகர்கள் வருவாங்கன்னு சொல்லிட்டு அவரும் பேசியிருக்காரு. அது என்ன உண்மை தான். இந்தியா எங்கே போனாலும் இந்தியாவுக்கு ஒரு ரசிகர் பட்டாலும் எந்த நாட்டில் வேணால் இருக்கும், அது வேறு விஷயம் தான். பட் மெல்போர்னில் கண்டிப்பாக ஒரு அனல் பறக்கிற போட்டி காத்துட்ருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டெஸ்ட்டு மேட்ச்சு, இந்த டெஸ்ட்டு மேட்ச்சு எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீமுக்கு தாங்க ஃபேவரு. ஏன்னா இந்த போட்டி ஆஸ்திரேலியா ஜெயிச்சா இந்திய அணி ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல்லேருந்து போயிடும். நம்ம இந்தியா ஜெயிச்சா ஆஸ்திரேலியாவுக்கு அந்த வாய்ப்பு எழுந்துடும். அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான போட்டி. கண்டிப்பாக நம்ம இந்திய அணி வெல்லுவாங்க சொல்லிட்டு நம்பலாம். இந்த ஸ்டீவன் ஸ்மித்தெல்லாம் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்திருக்காரு, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம ஜெஸி பாய், பும்ரா பாய் இருக்கார், இருங்க பாய் நான் இருக்குன்னு சொல்லிட்டு எதனா பண்ணார்னா, அவங்க விக்கெட்லாம் பட்டுன்னு ஏற்றாருனா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் சொல்லுங்கள், டிராவஸ் ஹெட் வேறு கட்டாயம் நாங்கள் தான் தொடரை வெல்லுவோம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.